பிட்குதல் என்பது நாம் பிறருக்காக பகிர்ந்தளிக்கிற வாழ்வை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. உடைத்தல் என்பது உடைக்கப்பட்ட மக்களோடு நம்மை அடையாளப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதையும் எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் அன்புக்குரியவர்களே, கட்டளை வியாழன், பெரிய வியாழன், வியாகுல வியாழன் என்று சொல்லப்படுகிற இந்த பெரிய வியாழக்கிழமையிலே நாம் நினைவு கூறுகிற நமது ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்விலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் அருட்கொடையாக கொடுத்த ஒரு நிகழ்வை இந்த நோன்பின் காலங்களிலே நாம் நினைவு கூற இருக்கிறோம். குறிப்பாக அவர் நமக்காக பகிர்ந்து அளித்த அவருடைய திரு உடலை பற்றினதான ஒரு நிகழ்வை நமக்கு நற்செய்தியாளர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் காட்டின அந்த வழியை இன்றும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அது 3 நற்செய்திகளிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதினதான நற்செய்தி நூல் 22ஆம் பிரிவிலும் மற்றும் மத்தேயு 26ஆம் பிரிவிலும் மார்க்கு 14ஆம் பிரிவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு இணைந்து அவர் உணவருந்தினதான அந்த நிகழ்வை நமக்கு பதிவிட்டிருக்கிறது, நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த நாளிலும் இந்த பெரிய வியாழனிலே இந்த தபசு காலம் என்று சொல்லப்படுகிறதான இந்த நோன்பின் காலங்களிலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்றை கடவுள் நமக்கென்று கட்டளையிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், அது 19ஆம் வாக்கியமாகிய 22ஆம் பிரிவில் இருக்கிற லூக்கா நற்செய்தியாளரின் நூலிலே அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு கொடுத்ததற்கு பின்பு அவர் சொன்ன வாக்கியம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த அப்பம் பிட்குதல் என்று சொல்லப்படுகிறதான நிகழ்வு இந்த 19வது திருமொழிகளிலே ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை, மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கிறார். அது என்னவென்றால், நாம் அப்பத்தை பிட்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற மாதிரி. அவருடைய உடலை அவர் பிட்கிறது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், பிட்குதல் என்பது நாம் பிறருக்காக பகிர்ந்தளிக்கிற வாழ்வை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற செல்வங்களையும் பிறருக்கென்று நாம் பகிர்ந்து அளிக்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய உடையிலேயே அவர் பெற்று கொடுக்கிற அந்த நிகழ்வை நினைப்பூட்டுகிற ஒரு நாளாக தான் அந்த பெரிய வியாழக்கிழமை இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் அவர் எப்படிப்பட்டதான கட்டளை இடுகிறார் என்பதை காட்டிலும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி
அவர் விட்டு சென்ற அந்த நினைவு கூறுதலை நாம் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்குகளிலே நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை எவ்வளவாக பொருளுணர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சோதித்தறிய இன்றைய நாளிலே நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவாக பிறருக்காக பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நம்மை அடையாளப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிப்பார். பிட்குதல் என்பது, உடைத்தல் என்பது, உடைக்கப்பட்ட மக்களோடு நம்மை அடையாளப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய திரு அவை ஆகிய திருச்சபையிலே நாம் ஒடுக்கப்பட்ட மக்களோடு, ஓரங்கட்டப்பட்ட மக்களோடு எவ்வளவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நானே பிற்கப்பட்டவராய், நானே உடைக்கப்பட்டவராய், சிலுவையிலே இதோ என்னுடைய குருதி சிந்தினவராய், நான் ஒடுக்கப்பட்ட மக்களோடு ஒன்றிணைந்தவராய் இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். அப்படி என்று சொன்னால் அந்த அடையாளத்தோடு நாமும் இணைந்தவர்களாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அதனுடைய துகள்களை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து, இதை நீங்கள் வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய உடல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் திருச்சபையாகிய உடல் இன்று எவ்வளவாக பிற்பதற்கு, பகிர்ந்தளிப்பதற்கு எவ்வளவாக நாம் முயற்சியுடையவர்களாக இருக்கிறோம். நாம் பிறருக்கு கொடுக்கின்றதான காரியத்தை பலனை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு நாம் செய்கின்றதான நற்காரியங்களை பிறருக்கு செய்யும் பொழுது அவர்களும் நன்மை செய்ய எதிர்பார்த்து நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறையிலே மீண்டுமாய் லூக்கா நற்செய்தியாளர் எழுதும் பொழுது 6ஆம் பிரிவிலே 30 மற்றும் 34 திருமொழிகளிலே இயேசுவானவர் சொல்லுகிற காரியம், நீ கொடுக்கின்ற ஒன்றை திரும்ப பெறும்படி எதிர்பார்த்து எதையும் செய்யாதே. நான் கொடுத்த இந்த உடல், நான் கொடுத்த இந்த வாழ்வு, பிறருக்காக பகிர்ந்தளிக்கப்படுகிற இந்த வாழ்வு, நான் எதையும் எதிர்நோக்கி நான் செய்யவில்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறது தான் அன்பு. அந்த அன்பை இந்த உடலிலே நான் பிட்டு பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறவராய் இருக்கிறேன். திரு அவை என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம், கிறித்து அவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம், பிறருக்கு நன்மை செய்யும் பொழுது, பிறருக்கு அன்பு செலுத்தும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் இந்த பெரிய வியாழக்கிழமையிலே நமக்கு ஆண்டவர் சொன்ன காரியம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் சிலுவையிலே மரித்ததல்ல, நான் பிறருக்காக வாழ்வு கொடுத்ததுதான் மிக முக்கியமான ஒன்று. அதற்காக எந்த ஒரு பலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை, அதையும் நீங்களே செய்யுங்கள் என்று சொன்ன அந்த பெரிய வியாழனை நாம் நினைவு கூர்ந்து தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஓரம் கட்டப்பட்டிருக்கிற மக்களிடத்திலே நம்முடைய அன்பை பகிர்வோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து வழிநடத்துவாராக. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம்.
எல்லாம் உனக்காக